நாங்க சேர்த்த கூட்டம் இல்லைங்க, தானா சேர்ந்த கூட்டம்னு ராகுல் காந்தியோட இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பஸ் யாத்திரையில இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். மணிப்பூர்ல இருந்து இந்த பஸ் யாத்திரை ஆரம்பிச்சது. வெறும் பஸ்ல மட்டும் இல்லாம நடைப்பயணமாவும் இந்த யாத்திரை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரிசையில இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் வீடியோவை காங்கிரஸ் உடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த காட்சியை பாக்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. ஏதோ படத்துடைய ஷூட்டிங்கா இருக்குமோ அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. இது படம் இல்லங்க, நிஜம்தான். ராகுல் காந்தியுடைய இந்த பஸ் யாத்திரையை பாக்குறதுக்கும் அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறதுக்கும் அவ்வளவு மக்கள் குவிஞ்சிருக்காங்க. பீகார்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த ட்ரோன் ஷாட்டை பார்க்கும்போது பஸ் நடுவுல பிரம்மாண்டமா நிக்குது. அண்ட் அந்த பஸ் சுத்தி பாத்தீங்கன்னா அத்தனை மக்கள் இருக்காங்க. எல்லாரும் கொடியை வச்சுட்டு ராகுல் காந்திக்காக சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அநீதிக்கு எதிரான நீதியின் கூட்டம் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. பாரத் ஜோடோ நியாய யாத்ரால தான் இப்ப ராகுல் காந்தி ரொம்ப பிஸியா இருக்காரு. இப்போ இந்த பஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பீகாருக்கு போயிருக்குங்க. சோ பீகார்ல நூற்றுக்கணக்கான விவசாயிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. அண்ட் இதை சோஷியல் மீடியா பக்கத்திலையும் ஷேர் பண்ணிருக்காரு. 2014ஆம் ஆண்டை விட விவசாயிகளுடைய கடன் 60% அதிகரிச்சிருக்கு. மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல 7.5 லட்சம் கோடி மதிப்பிலான தொழிலதிபர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.